Hello friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஷேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். இது வரைக்கும் நீங்க செஞ்சு உங்களுக்கு சொதப்பி இருந்தாலும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க அப்படினு சொன்னா ரொம்ப சூப்பரா வரும். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நமக்கு அவன் தேவையே இல்லங்க. நம்ம வீட்ல நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்க குக்கர் வந்து நம்ம பயன்படுத்தி இத செய்யலாம். அல்லது உங்க வீட்ல பழைய குக்கர் இருக்குது, அது வந்து யூஸ் ஆகாம இருக்குது அப்படினு சொன்னா அதுல கூட இந்த ரெசிபி நம்ம செய்ய முடியும். சோ குக்கரை அடுப்புல வச்சிட்டு 1 இன்ச் அளவுக்கு மணலோ அல்லது உப்போ கொட்டிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி உப்பு கொட்டி வச்சிட்டோம் அப்படினு சொன்னா மறுபடியும் இதே மாதிரியே பேக் பண்றதுக்கு நம்ம எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த குக்கரோட மூடி வந்து பாத்தீங்கன்னா இதோட விசில வந்து எடுத்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிரலாம். இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் போல ஒரு மிதமான அல்லது குறைந்த தீயில இருக்கட்டும். இதுக்கு இடையில கேக் செய்யிறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்க வீட்ல ஓவன் இல்ல, பிளெண்டர் இல்ல, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இல்லனா கூட ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் இந்த மெத்தட்ல நம்ம செய்யும்போது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் pan எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து உங்க வீட்ல சில்வர் பிளேட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே சில்வர் கப் இருந்துச்சுனா அத கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள நான் வந்து பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக எப்போதும் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அல்லது பட்டர் அல்லது நெய் இதில் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டிட்டு மீதம் இருக்கக்கூடிய மாவு வந்து நம்ம கீழே கொட்டிடலாம். இந்த மாதிரி செய்கிறனால கேக் வந்து அடியில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சலிக்கக்கூடிய ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். இந்த எல்லா பொருட்களோட அளவு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு கேக் கிடைக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு சாக்லேட் கேக் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அந்த கோகோ பவுடரை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற பொருட்களை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்தது பேக்கிங் பவுடர், அடுத்தது பேக்கிங் சோடா. கூடவே 2 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே கூட நம்ம போட்டு செய்யலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம சலிச்சு விட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ நமக்கு கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. விஸ்கோ அல்லது ஸ்பூனோ பயன்படுத்தி எல்லா மாவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் நிறைய மெத்தடில் கேக் செய்வாங்க. ஆனால் எல்லாமே சாஃப்டாக இருக்காது. நமக்கு வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருந்தால் தான் கேக் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோம் இல்லையா, 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே வந்து 2 முட்டை மட்டும் உடச்சி விட்டு ஊற்றிக்கோங்க. முட்டை போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை வேணாம் அப்படின்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதுக்கு நான் வந்து ஒரு பொருள் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நம்ம அரைக்கணுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றுறோன்னா நல்லா வந்து தட்டுப்படாமல் அழகாக நமக்கு ஃப்ளோ ஆகி வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணிலா கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து கொக்கோ பவுடர் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சூப்பரான வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து சாக்லேட் கேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முறை வந்து நம்ம இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். 2 கரண்டியாக வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் மாவு போட்டு மறுபடியும் வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 முறை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் இல்லாமலும் கலந்து வரும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருக்கும்போது நமக்கு கேக் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இதையே நம்ம இன்னும் ஈஸியாக செய்யணும்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அது கூடவே நம்ம இந்த மாவையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சிலையும் அடித்து விட்டு எடுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து கேக் வராது. ஸோ வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி நல்லா வந்து விஸ்காலையோ அல்லது கரண்டியாலோ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட போகிறோம். தயிர் ஆட் பண்ணுறதுனால கேக் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. சில பேர் வந்து முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கூட இந்த தயிர் ஆட் பண்ணலாம். அல்லது முட்டையும் தயிரும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேக்கு உப்பி நல்லா எழும்பி வரும். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் தயிரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு
வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய பேர் கேக் செய்யும்போது தயிர் சேர்க்க மாட்டாங்க. சில பேர் முட்டை சேர்க்காதவங்க தயிர் சேர்ப்பாங்க. ஆனால் முட்டையும் சேர்த்து தயிரும் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாகவும் வரும். நம்ம நார்மலாக கேக் சாப்பிட்றத விட அதிக விலை கொடுத்து கேக் வாங்கி சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட்னஸும் ஸ்மூத்னஸும் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கேக் செய்யும் போது வரும். இந்த கேக்கை நம்ம செஞ்சு வெளியில் எடுக்கும்போது அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா வந்து இந்த ஓரங்கள்லாம் வழிச்சு விட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் கைகளால் கூட வழிச்சு விட்டு இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த லெவல் இருக்குதுன்னு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் கூட பால் சேர்க்கலை, அதே மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி அள்ளி ஊற்றும் பொழுது இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். இதுதான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். கேக் செய்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களோட அளவுகளும் சரியாக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் பக்குவம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பரான பர்ஃபெக்டான கேக் வந்து நம்ம கடையில் செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க. எந்த பர்த்டேவாக இருக்கட்டும், எந்த பார்ட்டியாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேக் ரெடி பண்ணிடலாம். அதுவும் நம்ம கடையில் நார்மலாக வாங்குற மாதிரியான கேக் இல்லாமல் ஹை குவாலிட்டி கேக், அதாவது விலை உயர்ந்த கேக்குகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம முழுசாக ஊற்றக்கூடாதுங்க, பாதி அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு நல்ல கேக் வந்து உப்பலாகவும் நல்லா வந்து சாஃப்டாகவும் வரும்பொழுது நல்லா மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி பேனில் தான் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் சில்வர் கிண்ணம் அல்லது அலுமினிய கிண்ணம் அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம குக்கரை வந்து உப்பு போட்டு ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே வைக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குக்கரை மூடும் பொழுது அதில் விசில் போடாமல் அப்படியே மூடி வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் போல் வேக விடலாம். வேக விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 40 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வெந்து வந்திருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் வந்து குக்கரை மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு கேக் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் இதை தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது தொடும் போதே இதோட சாஃப்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும் போது வேறு பிளேட்டில் மாற்றாதீங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுத்து விட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டர் பேப்பரை வந்து பிரித்து விட்டு எடுத்துக்கோங்க. வாவ், கேக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சாஃப்டாக இருக்குது. நான் தொட்டு பார்க்கும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய அது பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து கேக் வந்து சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்குது. வாயில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து கரைஞ்சி போகக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த நியூ இயருக்கு இல்லை கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். நிறைய சாப்பிட்லாங்க. செலவு வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் நிறைய நீங்கள் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணி நிறையா சாப்பிட்லாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட சாஃப்ட்னஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், இந்த அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பொலன்னு புட்டுட்டு போகுது. அந்த அளவுக்கு ஓவர் சாஃப்டாக இருக்குது. கேக்கோட ஷேப்பை விட அது சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பும் அழகாக வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி கைகளால் தொடும்பொழுதே வந்து உடஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது நம்ம அப்படியும் சாப்பிடலாம், மேலே ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணியும் சாப்பிடலாம், அல்லது சாக்லேட்ஸை வாங்கி மெல்ட் பண்ணி ஊற்றி விட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.